மறுபடி வணக்கம். உங்கள் அனைவரையும் குறிப்பாக முதன்முறையாக இணைந்திருப்பவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களோட மும்முறை வாழ்க்கையிலிருந்து நேரத்தை ஒதுக்கி உங்கள் ஆன்மீக நலனுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் அதை பயன்படுத்த நீங்கள் எடுத்த முடிவை நாங்கள் பாராட்டுகிறோம். சர்வதேச யோகா தினத்தை நாங்கள் உங்களுடன் இன்று கொண்டாடுவதில் பேருவகை அடைகிறோம். யோக பயிற்சி செய்வதையும் யோக தியானத்திலிருந்து பயனடைவதையும் விட இந்த சிறப்பு நிகழ்வை கௌரவிக்க உயரிய வழி வேறு என்ன? என் பெயர் சுவாமி சுத்தானந்தகிரி. பரமஹம்ச யோகானந்தர் நிறுவிய ஆன்மீக மற்றும் சேவை நிறுவனமான யோகதா சத்சங்கா சொசைட்டி ஆஃப் இந்தியா OSSன் சென்னை கேந்திரா மையத்திலிருந்து இப்பொழுது உங்களிடம் நான் பேசுகிறேன். வழிகாட்டப்பட்ட தியானத்தை தொடங்குவதற்கு முன் பரமஹம்ச யோகானந்தர் பற்றிய மற்றும் OSS பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுக வீடியோவை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலில் அறிமுக வீடியோ. சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா மற்றும் அதனுடைய நிறுவனர் பரமஹம்ச யோகானந்தரை பற்றிய சுருக்கமான அறிமுகத்திற்கு உங்களை இனிதே வரவேற்கிறோம். யோகதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா 1917 நிறுவப்பட்டது. இது அனைவருக்கும் பொருந்தும் கிரியா யோக போதனைகளை உலகெங்கிலும் கிடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. மரணமற்ற மகாவதார் பாபாஜி மறைந்து போன விஞ்ஞானபூர்வமான கிரியா யோக தியான யுக்தியை நவீன காலத்தில் மீட்டெடுத்தவர் தனது சீடரான லாகிரி மகாசயர். கிரியா தீட்சையை அருளிய பொழுது பாபாஜி கூறியதாவது: நான் உன்மூலமாக இந்த உலகிற்கு அளிக்கும் கிரியா யோகமானது பல நூற்றாண்டிற்கு முன் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழங்கியது. பின்பு அது பதஞ்சலி மற்றும் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டது. சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் லாகிரி மகாசயரின் சிஷ்யரும் பரமஹம்ச யோகானந்தரின் குருவுமாவார். யோகானந்தர் அவர்கள் தனது இளமை பருவத்தில் அவரிடம் பயிற்சி பெற்றார். அவர் உலகம் முழுவதிலும் உள்ள உண்மையை நாடுபவர்களுக்கு புராதான விஞ்ஞானமாகிய கிரியா யோகத்தை கிடைக்கப் பெற வழிவகுத்தார். ராஞ்சியில் நவீன கல்வி முறையுடன் யோக தியானத்தை இணைத்து எப்படி வாழ்வது என்ற பள்ளியை சிறுவர்களுக்காகவும் ஆசிரமத்தையும் ராஞ்சியில் நிறுவி தனது வாழ்க்கை பணியை யோகானந்தர் துவங்கினார். 1920 ஆகஸ்ட் மாதத்தில் யோகானந்தா அவர்கள் அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் நகருக்கு சர்வதேச சமய மிதவாதிகளின் மகாசபையில் இந்திய பிரதிநிதியாக பங்கேற்க அழைக்கப்பட்டார். அதே ஆண்டு கிரியா யோக போதனைகளை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பை அமெரிக்காவில் நிறுவினார். யோகானந்தர் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பு பாபாஜி தரிசனம் தந்து மேலை நாடுகளில் கிரியா யோகத்தை பரப்ப நான் உன்னைதான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று கூறினார். இன்று இந்தியாவிலும் அதைச் சுற்றியுள்ள நாடுகளிலும் யோகதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா 4 ஆசிரமங்களையும் 200 தியான மையங்களையும் கொண்டுள்ளது. துணை நிறுவனமாகிய செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் மேற்கில் சுமார் 175 நாடுகளிலுள்ள அன்பர்களுக்கு சேவை புரிகிறது மற்றும் 500 தியான மையங்களை கொண்டுள்ளது. உலகத்தின் மிக உன்னதமான ஆன்மீக இலக்கியமாக கருதப்படும் ஒரு யோகியின் சுயசரிதம் 75வது ஆண்டு வெளியீட்டு விழாவை 2022ஆம் ஆண்டு கொண்டாடினோம். பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கை பற்றிய இந்த புத்தகமானது உலகம் முழுவதும் பல கோடி மக்களின் இதயத்தையும் மனதையும் தொட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புத்தகம் இந்தியாவின் புராதன
விஞ்ஞானமாகிய யோகத்தையும் இறைவனை அடைவதற்கான வழிமுறையையும் அறிமுகப்படுத்தும் பிரதிநிதியாக செயல்படுகிறது. இது உலக நாகரிகத்திற்கான இந்தியாவின் தனித்துவமான மற்றும் நிரந்தரமான ஓர் அர்ப்பணிப்பு ஆகும். இந்த புத்தகம் விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய பல கோடி மக்களிடையே பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விராட் கோலி அவர்கள் இந்த புத்தகத்தை நான் மிகவும் விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். தனது எண்ணங்கள் மற்றும் கொள்கைகளை சவால் விடுவதற்கு தைரியமுள்ள அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் என கூறியுள்ளார். அன்பு, மகிழ்ச்சி மற்றும் ஞானம் ஆகியவற்றுடன் கூடிய இந்த தலைச்சிறந்த படைப்பானது கிரியாயோக விஞ்ஞானம், அதிசயங்களின் விதி, யோகானந்தா அவர்கள் சந்தித்த மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், ரமண மகரிஷி, இந்தியாவின் தலைச்சிறந்த விஞ்ஞானியான ஜே.சி. போஸ் மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள மேதைகள் பற்றிய அத்தியாயங்கள் உள்ளடக்கியுள்ளன. இந்திய அரசாங்கம் யோகானந்தர் அவர்களின் பல்வேறு பணிகளை பெருமைப்படுத்தும் விதமாக 1977 அவருடைய 25வது மகா சமாதி வருடத்தில் தபால் தலை ஒன்றை வெளியிட்டது. இந்தியாவின் பாரத பிரதமர் 2017 ஆண்டு யோகதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியாவினுடைய 100வது ஆண்டு விழாவை பெருமைப்படுத்தும் விதத்தில் தபால் தலை ஒன்றை வெளியிட்டார். யோகானந்தா அவர்களின் 125வது பிறந்த ஆண்டு விழாவை குறிக்கும் விதத்தில் 2019 சிறப்பு ₹125 நாணயம் வெளியிடப்பட்டது. ஒய்எஸ்எஸ் ஆன்லைன் புக் ஸ்டோர் பரமஹம்ச யோகானந்தரின் தெய்வீக பரம்பரை செல்வத்திலிருந்து அவரது எழுத்துக்களையும் சொற்பொழிவுகளின் பதிவுகளையும் பல்வேறு வடிவங்களில் வழங்குகிறது. அவரது சொற்பொழிவுகளின் ஒளிப்பதிவுகள் டிஜிட்டல் வடிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒய்எஸ்எஸ் ஆன்லைன் தியான கேந்திரா இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் தங்கள் வீட்டிலிருந்தபடியே கூட்டு தியானத்தில் கலந்து கொள்வதற்கும் ஒய்எஸ்எஸ் சந்நியாசிகள் அவர்களின் சந்தேகங்களை கேட்பதற்கும் ஏற்பாடு செய்துள்ளது. எங்களுடைய ஆன்லைன் சேவைகள் ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளிலும் கிடைக்கப்பெறுகின்றன. பரமஹம்ச யோகானந்தர் கிரியா யோக விஞ்ஞானத்தின் ஒரு பகுதியாக தியான யுக்திகளை கற்பித்தார். இந்த யுக்திகளை வீட்டிலிருந்தே ஒய்எஸ்எஸ் பாடங்கள் மூலம் கற்றுக்கொள்ளலாம். ஆன்மீக ரீதியாக வாழுதல் அனைத்து வகையான நல்வாழ்வு மற்றும் வெற்றி மற்றும் நவீன வாழ்வின் இடைவிடாத சவால்களுக்கு இடையில் எப்படி மகிழ்ச்சியாக வாழுதல் என்பதற்கான நடைமுறை வழிகாட்டல்களை பாடங்கள் வழங்குகின்றன. இந்த பாடங்களை அச்சடிக்கப்பட்ட வடிவத்திலும் டிஜிட்டல் செயலி மூலமும் நாம் படிக்க முடியும். இந்த பாடங்களுக்காக பதிவு செய்ய yssofindia.org/lessons என்ற இணையதளத்தை அணுகவும். தபாலில் விண்ணப்பத்தை பெற எங்களுடைய உதவி மைய எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது இமெயில் அனுப்பவும். ஒய்எஸ்எஸ் மற்றும் அதன் பாடங்கள் பற்றிய தகவல்கள் எங்களது இணையதளத்தில் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியின் போது ஒய்எஸ்எஸ் பற்றியும் கிரியா யோக தியானம் மற்றும் ஒய்எஸ்எஸ் பாடங்கள் பற்றியும் கூடுதலான தகவல்கள் அளிக்கப்படும். நன்றி. யோகதா சத் இந்த அறிமுகத்திலிருந்து நீங்கள் மனவெழுச்சி பெற்று பயனடைந்தீர்கள் என்று நம்புகிறோம். பல பல காரணங்களுக்காக யோகத்துக்கு மனிதர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். சில பேர் நம்ம நல்லா இருக்கோங்கிற ஃபீலிங் வரத்துக்காக, நன்றாக உள்ளோம் என்று உணர்வதற்காக, சிலர் நல்ல ஆரோக்கியத்தை தேடி, உடல் ஆரோக்கியம்,
ஆனால் யோகத்தின் நன்மைகள் இதை விட அப்பாற்பட்டவை, இன்னும் அதிகம். வெறும் உடலுக்கு நல்லா பேண்டறதுக்கு மட்டும் இல்லை. சில சமயம் நம்ம ஆசிரமங்களுக்கு வரக்கூடிய அவங்க வருகை தரவங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது, உங்களை என்ன இங்க ஈர்த்துது இங்க வரத்துக்கு ஆசிரமத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, அதுல எல்லாத்துலயும் ஒரு பொதுவான ஒரு காரணம் இருக்கு. சில பேர் சொல்றாங்க, நான் அதிக அமைதியை அனுபவிக்க விரும்புகிறேன், ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் பீஸ். சில பேர் உள்ளார்ந்து செல்ல விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு கோ இன்சைட். சில பேர் விழிப்புணர்வுடன் இருக்க விரும்புகிறேன். சில பேர் அதிக உணர்வுபூர்வமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், மோர் கான்சியஸ் அண்ட் ஜாயஸ் லைஃப். சில பேர் இதயத்துடனும் ஆன்மாவுடனும் மீண்டும் இசைந்திருக்க விரும்பும் தங்கள் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது அவங்களுக்கு attuning with their heart and soul, they're yearning for that, they can come for that purpose. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னா, சில பேர் சொல்றது உண்மையில் யார் என நான் அறிய விரும்புகிறேன், அதுவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா, யோக தியானம் இதெல்லாம் அடையறதுக்கு எனக்கு உதவி செய்யுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒரு புன்னகையோட நிச்சயமா யோக தியானம் உங்களுக்கு நிச்சயமா இதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த டைரக்ஷன்ல போறதுக்கு இதுதான் உதவி செஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நிச்சயமா உதவி செய்யும். நமது பண்டைய இந்திய யோகிகள் மனத்தை எப்படி அடக்கிறது, ஒருநிலைப்படுத்துறது, மனத்தை ஆள்றது, அப்புறம் நமது ஐம்புலன்கள் வழியாக உயிர் சக்தி எப்போது வெளியே நோக்கி பாய்த்துட்டு இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் அவுட் சைட். அதை அதனோட திசையை திருப்பி நம்ம முதுகுத்தண்டுக்குள்ள இல்லை மூளையில உள்ள உயர் உணர்வு மையங்கள் அங்க போய் எப்படி அதை கொண்டு போறது, அதுக்கு உள்முகமா திருப்ப முடியுமா, அதுக்காக உத்திகள் கண்டுபிடிச்சாங்க. ரிசர்ச் பண்ணி அந்த ஆய்வு செய்து கண்டுபிடிச்ச உத்திகள், யோக உத்திகள், யோக தியான உத்திகள். இந்த யோக பயிற்சிகளை நம்ம பயிலும் போது உணர்வு நிலையின் ஆழமான நிலைகளுக்கு நம்ம போக முடியும். உணர்வு நிலைன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ்னோட டீப் லெவல்ல போறதுக்கு இந்த டெக்னிக்ஸ் நம்ம உதவி செய்யும். கடைசியா செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு கிடைக்கும். ஆன்ம அனுபூதி அது மூலமா கிடைக்கும். ஆன்ம அனுபூதினா உண்மையில நான் யார் அப்படிங்கிற உணரக்கூடிய, அதான் செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன் காட் ரியலைசேஷன் ஒன்று தான். இறைவனோட ஒன்றாடுறது இல்லை நமது ஆத்மாவோட ஒன்றாடுறது ரெண்டு ஒன்று தான். நம்ம இதில் நிறைய பேர் எப்படி இந்த வழி பற்றி தெரிஞ்சது, நமக்கெல்லாம் அந்த யோகியின் சுயசரிதம் இல்லை ஆட்டோபயோகிராஃபி இந்த புத்தகத்தை படித்து அது மூலமாக தான் நமக்கெல்லாம் அந்த பரிச்சயம் கிடைச்சது, அறிமுகம் கிடைச்சது இந்த வழியை பற்றி. இந்த புத்தகத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதில் அறிமுகத்தில் எப்படி பலவிதமான பல துறைகளை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே எப்படி அதுலேருந்து பயன் கிடைச்சதுன்னு பார்த்தோம். ஸோ நமக்கும் நிச்சயமாக பயன் கிடைக்கும். நான் அதில் சின்ன ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லி ஆரம்பிக்கிறேன். நான் ஐஐடியில் படிக்கும்போது என்னோட கூட இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், அவனுக்கு இந்த போதைப் பொருள்கள் உபயோகிக்கிறதுல ரொம்ப அதுலேயே இதாகிடுச்சான், மாட்டிக்கிட்டான் அதுலேயே. அப்போ திடீர்னு அவனுக்குள்ள மாறுதல் வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. அவன் சொன்னான், ஆட்டோபயோகிராஃபி படித்தேன், அது படித்த உடனே எனக்குள்ள ஊக்கம் வந்தது. அப்புறம் ராஞ்சியிலேருந்து யோகதா லெசன்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் படித்த உடனேயே எனக்குள்ள அவ்வளவு ஆன்ம சக்தி வந்தது. ஸோ ஐ கிக் மை ஹேபிட் அப்படின்னு சொன்னான். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அவங்ககிட்ட தான் முதல்ல நான் புக் எடுத்து படித்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகம் எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் நமக்குள்ள வாழ்வில் மாறுதல் கொண்டு வரக்கூடியது. பட் வெறும் புத்தகம் மட்டும் படித்தா போதாது, புத்தகத்துக்கு அப்புறம் பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்ம இந்த ஆரம்ப நிலை பயிற்சிகள் செய்ய போகிறோம். இதுலேயே சில உத்திகள் எடுத்து ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பயிற்சி செய்யறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பயிற்சி செய்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல இன்ஸ்பிரேஷன் வருது, இன்னும் மேலே உயர்ந்த உத்திகள் படிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா
அப்போ நீங்கள் யோகதா சத்சங்க பாடங்களை பற்றி சொன்னோம், அந்த இடத்துல அதை வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வழிகாட்டப்படும் தியானம் இல்லை வழிநடத்தப்படும் தியானம், இதில் 4 மெயின் அங்கங்கள். இதில் என்னென்னா, ஒன்று சரியான அமர்வு நிலை. தியானம் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆசனம், சரியான அமர்வு நிலை. ஆசனம்னா என்ன? முதுகுத்தண்டு நேராக இருக்கு, உடல் தளர்வாக இருக்கு, அதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி அந்த ரெண்டும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்கும். அதாவது முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்காந்தா இறுக்கம் வருது, இறுக்கம் இல்லாமல் உட்காந்தா முதுகுத்தண்டு வளைஞ்சு போயிடுது. அது ரெண்டையும் முதுகுத்தண்டு நேராக வைக்கணும், அது ஒரு சமயத்தில் உடலை தளர்வாக வைக்கணும். இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அதுதான் அமர்வு நிலை. ஃபர்ஸ்ட் சரியான அமர்வு நிலை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஆரம்ப சுவாச பயிற்சிகள். ஏன்னா சுவாசம், மனம், உயிர் சக்தி, அது எல்லாத்துக்குமே ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. சுவாசம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா மனமும் டிஸ்டர்ப் ஆகிடும், உயிர் சக்தியும் டிஸ்டர்ப் ஆகிடும். அதே மாதிரி ஸோ அது மூணையும் ஒரே சீராக நம்ம வந்து கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது தியானத்தில் மேல் நிலைக்கு போகிறதுக்கு விஞ்ஞான வழிமுறைப்படி மேலே போக முடியும். அதுக்காக தான் ஆரம்ப சுவாச பயிற்சிகளும் ரொம்ப முக்கியம். அடுத்தது வழிநடத்தப்பட்ட தியானம். சுவாச பயிற்சி செய்ததுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தியானம் செய்வோம். தியானத்துக்கு அப்புறம் நாள் பூரா உயர்ந்த சிந்தனைகளை நம்ம மனத்தில் வைக்கிறதுக்காக பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்த வழி ஒன்று, அதை உபயோகிப்போம். சங்கல்பம் செய்தல், அஃபர்மேஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத். அதை திரும்ப திரும்ப மனத்துக்குள்ளே சொல்லி நம்மளோட கான்ஷியஸ்னஸில் டீப்பாக உள்ளே கொண்டு போகிறது. வெறும் வெளிப்பட நம்ம நார்மல் உணர்வு நிலையிலேருந்து அடிமன உணர்வு நிலை, சப்கான்ஷியஸ் மைண்ட் டீப்பாக கொண்டு போகிறது. அதை விட உயர்ந்தது உயர் உணர்வு நிலை, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட், துரியாவஸ்தா. அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சங்கல்பம் உதவி செய்யும். ஸோ அதையும் பார்ப்போம். இந்த 4 விஷயம் பார்க்க போகிறோம். சரியான அமர்வு நிலை, ஆரம்ப சுவாச பயிற்சிகள், வழிநடத்தப்பட்ட தியானம், அதுக்கப்புறம் சங்கல்பம். இதை நீங்கள் படித்ததுக்கப்புறம் எங்களோட நோக்கம் என்ன? இந்த செக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒவ்வொருவருமே உணர முடியும் தியானம் செய்வது சிக்கலானது இல்லை, தியானம் ரொம்ப எளிதாக செய்ய முடியும். சரியாக புரிஞ்சுக்கணும். அதனோட விஞ்ஞான தத்துவங்களை, கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு, அடிப்படை தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே தியானம் செய்ய முடியும். அதோடு கூட இங்கே நீங்கள் படித்த தியானத்தை வீட்லேயும் போய் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும். இங்கே மட்டும் ஒரு தடவை பண்ணிட்டு நிறுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரெகுலராக காலை மாலை 2 வேளை தியானம் செய்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் எப்படி உங்களுக்குள்ள வாழ்வில் மாறுதல் வருது, எப்படி உங்கள் வாழ்க்கை உயர்ந்த வழியில் போகுதுன்னு நீங்களே பார்க்க முடியும். அது மூலமாக இதுதான் நம்மளோட நோக்கம். இது 2 காரணம். ஒன்று வந்து தியானம் செய்கிறது எளிதுங்கிறத நம்ம பயிற்சி மூலமாக புரிஞ்சுக்கிறது. 2வது இங்கே படித்த இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரைனிங். அதுக்கு இதுக்கப்புறம் ஆழ்ந்து தியானம் செய்யணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க ஆழ்ந்த அமைதியை உணரணும், ஆனந்தத்தை உணரணும், இறைவனோட அன்பை உணரணும். அந்த மாதிரி யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து யோகதா சத்சங்க யோகதா சத்சங்க பாடங்கள் எடுத்து அதை எடுத்து படித்து அதில் தியான உத்திகள் பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்துருக்கிறார். பரமஹம்ச யோகானந்தரின் யோகதா சத்சங்க பாடங்களில் விஞ்ஞான யோக தியான உத்திகள் உள்ளன. நவீன காலங்களின் மகா யோகிகளில் ஒருவரின் இந்த பாடங்களில் நீங்கள் ஆர்வமாக இருந்து அவற்றை பற்றி மேலும் அறிய விரும்பினால் இதுக்கு கடைசியில் உள்ள கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல சரியான அமர்வு நிலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த அமர்வு நிலையிலே இருக்க போகிறோம். சரியான அமர்வு நிலைன்னா என்ன? 3 விஷயங்கள் தான் அதில். ஒன்று, முதுகுத்தண்டு நேராக இருக்குது, முன்னாலே சொன்ன மாதிரி. அந்த முதுகுத்தண்டை நேராக வைக்கிறதுக்கு எப்படி வைக்கிறது? நம்ம கைகளை வந்து நம்ம தொடையும் அடிவயரும் சேரக்கூடிய இடத்துல தொடை மேலே இப்படி 2 சைட்லேயும் இப்படி லேசாக வைங்க, சிரமம் இல்லாமல். அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முதுகுத்தண்டு வளையாது. ஏன்னா இது அப்படியே செக் பண்ணும், ஆட்டோமேட்டிக் செக் இது பண்ணும் பொழுது. ஸோ இது ரொம்ப அருமையான பொசிஷன் தியானம் செய்யறதுக்கு. கைகளை திறந்து வைக்கிறது ஏற்கும் சக்தி அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க கைகளை திறந்து வச்சா. ஸோ இந்த கைகளை திறந்து வச்சு இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வைக்கிறது. அடுத்தது வயரை உள்ளே இழுத்துட்டு தோள்களை வெளியில் தள்ளி அதுக்கப்புறம் முகவாய்க்கட்டை தரைக்கு இணையாக இருக்குது. முகவாய்க்கட்டை மேலேயும் போகக்கூடாது, கீழே வரக்கூடாது, சமமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தோள்களை பின்னால் இழுங்க. அப்புறம் வயரை உள்ளே இழுக்கிறது, ஆனால் இறுக்கம் இல்லாமல். முதல்ல இந்த மாதிரி பண்ணும்போது இறுக்கம் வரும்.
ஸோ அதுக்கப்புறம் இறுக்கத்தை விட்டு உடலை தளர்வாக வைக்க வேண்டியது அவசியம். இந்த பொசிஷனை முதல்ல எடுத்துட்டு உடலை தளர்வாக வைங்க. அதுக்கப்புறம் அப்புறம் தியானம் செய்யும் பொழுது உடலை அசைவற்ற நிலை அப்புறம் தளர்வாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது மோஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மோஷன் இருந்ததுன்னா அங்கே எனர்ஜி போக ஆரம்பிச்சிடும். தியானத்தினோட பர்பஸ் என்ன? வெளியில் போகக்கூடிய சக்தியை உள்ளே கொண்டு போகிறது. ஸோ அதனால நம்ம ஏதாவது மோஷன் சலனம் இருந்ததுன்னா அப்போ எனர்ஜி அங்கே போயிடும். அதனால் சலனமில்லாத நிலைக்கு போகிறதுக்கு அதுதான் தியானத்தினோட முக்கியமான விஷயம். அதனால தியானம் செய்யும்போது ஒரு சிலை மாதிரி ஆடாமல் அசையாமல், ஒரு சின்ன தசை கூட அசையாமல் அந்த மாதிரி உட்காரத்துக்கு முயற்சி செய்யணும். அது உடனே வராது, பட் முயற்சி செய்து செய்து உங்களால் முடிந்த அளவு பண்ணுங்க. பரமஹம்ச யோகானந்தர் இது மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. சரியான அமர்வு நிலையை நம்ம கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் பரமஹம்ச யோகானந்தர் அவ்வளவு இது மேலே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த போதனைகளை நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம கடைப்பிடிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி உடல் அசைவற்று இருக்கிறதுக்கு மனத்தளவில் கட்டளை இடுறது. நம்ம நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி, நாய்க்கு உட்காரு அப்படின்னா உட்காருது. அந்த மாதிரி நம்ம உடலை மனம் கட்டளையிட்டு அதை அப்படியே தளர்வாக ஆடாமல் அசையாமல் உட்கார்றதுக்கு கட்டளையிடணும். ஸோ மனத்தளவில் சொல்லணும் அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம அந்த மாதிரி கட்டளையிட்டு அப்புறம் உடலோட உலகத்தோட உள்ள தொடர்பை வெளியில் விட்டுட்டு தியானம் செய்யும்போது நம்ம ஆழ்ந்த நிலைக்கு போகிறதுக்கு இது உதவி செய்யும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், 2 கண்களையும் லேசாக மேலே தூக்கி புருவ மத்தியில் வைக்கிறது. இதான் 3வது கண்ணோட இடம். அதாவது திவ்ய சக்ஷு அப்படின்னு சொல்கிறது. அந்த 3வது கண்ணினோட இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு லேசாக மேலே தூக்குங்க. அப்புறம் அப்படி அந்த இடத்துலையே கண்ணை மூடிக்கலாம். இல்லை அரைக்கண்ணவலால் திறந்து வைக்கலாம். பாபாஜியோட ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் அரைக்கண்ணை திறந்து வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். அது கஷ்டமாக இருந்ததுன்னா கண்களை மூடி மேலே இந்த இடத்துல வைக்கிறது பெட்டர். முக்கியமான விஷயம், கண்கள் இந்த மட்ட சமமான நிலைக்கு மேலே இருக்கணும். அதுதான் முக்கியம். அந்த சமநிலைக்கு கீழே வந்துடுச்சுன்னா நம்ம அடிமன நிலைக்கு போயிடுவோம், சப்கான்ஷியஸ் ஸ்டேட். சமநிலையில் இருக்கும்போது மனம் சஞ்சலமாக இருக்கும், நம்ம மனம் அலைபாயும், இங்கே ஓடும். கண்கள் இங்கே நிலையை நிறுத்திட்டா நீங்களே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், மனம் தானாகவே சாந்தமாயிடும் அப்படியே. ஸோ வேற எந்த டெக்னிக் இல்லைன்னா கூட ஜஸ்ட் கண்களை இங்கே மட்டும் வைக்கிறதுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தா அது மூலமாகவே நம்ம நிறைய மனத்துக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியை கொண்டு வர முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே வாங்க. வேறு சமயத்தில் கூட உட்காந்துருக்கும் போது அப்படியே கண்களை மேலே வச்சு பார்க்குறது, அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்கு, அதுக்கப்புறம் கண்களை மூடிக்கிறது. அந்த மாதிரி பயிற்சி கொடுத்தீங்கன்னா தியானம் செய்யும் போதும் கண்கள் அப்படியே இருக்கும், கீழே வராது. ரொம்ப ஆழ்ந்த தியானம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அது அந்த மாதிரி ஆழ்ந்த தியானம் செய்யும்போது கண்கள் இங்கேருந்து வரவே வராது, அப்படியே உள்ள ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே அந்த இடத்துலையே ஃபிக்ஸ் ஆகிடும் கண்கள். ஸோ அந்த நிலைக்கு வரத்துக்கு நம்ம பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். இப்போ நம்ம உடலை தளர்வாக்கிறதுக்காக பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்துள்ள ஒரு பயிற்சி, அதை செய்வோம். இது நம்ம நார்மலாக நமக்கே தெரியாமல் உடலில் பல பாகங்களில் இறுக்கம் வருது, இல்லை சோர்வு வருது. காரணம் ஏன்? நம்ம உயிர் சக்தி சில இடத்துல அதிகமாக போகுது, சில இடத்துல குறைச்சலாக போகுது. ஒரு சுமூகமான நிலை நம்ம உடல் நார்மலாக சாதாரணமாக இருக்கிறது இல்லை. சில இடத்துல அதிகம், சில இடத்துல குறைச்சல். அதனால இறுக்கம் இல்லைன்னா சோர்வு, அது ரெண்டும் நமக்குள்ளே வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்த வழி ரொம்ப அருமையான வழி. நம்ம இப்போ 3 தடவை பண்ண போகிறோம். அதை பண்ண உடனே உங்களுக்கே தெரியும் எப்படி அது பண்ணும் பொழுது, பண்ணினது பிறகு உங்களுக்கு எப்படி உடலை தளர்வாக்குறது, எவ்வளவு அது அந்த தளர்வு நிலையை உணர முடியும் நல்லா. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வாய் வழியாக இரட்டை சுவாசம் விட்டு நம்ம சுவாசத்தை வெளியில் விடுறோம். ஒரு சின்ன சுவாசம், ஒரு பெரிய சுவாசம், அது பண்ணிட்டு உடலை தளர்வாக்குறோம் அதே சமயத்தில். அதுக்கப்புறம் நாசிகள் வழியாக நார்மல் சாதாரணமாக எடுக்கிற மாதிரி நீண்ட மூச்சு எடுக்கிறோம். அதே சமயத்தில் உடலுக்குள்ள ஒரு இறுக்கத்தை கொண்டு வரும். பாதங்கள்ல இருந்து கழுத்து வரைக்கும் நம்ம உடலை இறுக்கமாக்குறோம், முட்டிகள் போட்டு. ஸோ உடல் முழுவதும் இறுக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ 6 எண்ணிக்கைக்கு இந்த இறுக்கத்தை வச்சுட்டு
அப்புறம் வேகமாக முதல்ல மாதிரி ரெட்டை சுவாசத்தோட தளர்வாக்கணும். இன்னும் 2 தடவை செய்வோம். நீண்ட சுவாசத்தோட உடல் இறுக்கமாக்குங்க. ரெட்டை சுவாசத்தோட தளர்வாக்குங்க. நீண்ட சுவாசத்தோட இறுக்கம், ரெட்டை சுவாசத்தோட தளர்வு. பாருங்க, உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த தளர்வானது புரியும், உணர முடியும். அதை யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஹவு யூ ஃபீல் ரிலாக்ஸ்ட், த பாடி ஃபீல்ஸ் ரிலாக்ஸ்ட் இது பண்ணும்பொழுது. அதனால தான் தியானம் பண்ணும்போது எப்போதுமே முதல்ல இதை பண்ணிட்டு ஆரம்பித்தா தியானத்தை நல்லா பண்ண முடியும். ஏன்னா இங்கே இப்போ நீங்கள் பார்க்கலாம், உடல் மனம் ரெண்டுமே தளர்வடைஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பரம்பொருள் அதை எந்த விதமாக நம்ம நமக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த விதத்தில் பரம்பொருளோட கனெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா பரம்பொருள் தான் இந்த உலகத்தை படைத்தது. அந்த படைப்பாளி இறைவனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இறைவனை நமக்கு மனத்துக்கு உகந்தபடி தந்தை, தாய், நண்பன், அன்பன், இல்லைன்னா உருவமே இல்லாமல் பேரொளி, பெரிய ஞானம், விவேகம், ஒரு பெரிய நாதம், இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் அந்த மாதிரி இறைவனோட நம்ம தொடர்பு கொண்டு ஒரு சிறிய பிரார்த்தனை செய்து தியானத்தை ஆரம்பிப்போம். அப்போ என்னாகும், நம்ம பண்ணுற சின்ன முயற்சிக்கு பின்னால் அந்த மாபெரும் சக்தி, விஸ்வசக்தி, காஸ்மிக் பவர், அது நமக்கு பின்னால் வருது. ஸோ அது போய் நம்மளோட தியானத்தை ரொம்ப டீப்பாக்குறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இறைவனோட ஆசைகள் எடுத்து அவங்க உதவியோடு நம்ம தியானத்தை ஆரம்பிக்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு உயர்ந்த ஒரு அருமையான வழி, கைகளை கூப்பி ஒரு பக்தி பாவனையோட நம்ம ஒரு சின்ன பிரார்த்தனை செய்து ஆரம்பிப்போம். என்னுடன் கூர்ந்து சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். தெய்வ தந்தையே, தாயே, நண்பனே, அன்பிற்குரிய இறைவா, அனைத்து மதங்களையும் சார்ந்த மகான்களே, உங்கள் அனைவரையும் நாங்கள் வணங்குகிறோம். அன்பிற்குரிய இறைவா, எங்களை இருளிலிருந்து ஒளிக்கும், அறியாமையிலிருந்து ஞானத்திற்கும், அமைதியின்மையிலிருந்து அமைதிக்கும் இட்டுச் செல்வாயாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கண்களை திறக்க வேண்டாம், தியான நிலையிலேயே இருங்க. இப்போ நம்ம ஒரு சுவாச பயிற்சி, ஆரம்ப நிலை சுவாச பயிற்சி செய்ய போகிறோம். இந்த சுவாச பயிற்சிக்கு பேர் 20-20-20 சுவாச பயிற்சி. அந்த பேர்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 20-20-20னா என்னதுன்னு சொல்லிட்டு. மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுப்போம் நாசிகள் வழியாக 20 எண்ணிக்கைக்கு. எண்ணிக்கை ஒரு வினாடிக்கு 2 எண்ணிக்கை. கொஞ்சம் வேகமாக எண்ணுவோம், 1 2 3 4 அந்த மாதிரி மனதுக்குள்ளேயே அந்த மாதிரி வேகமாக 20 எண்ணிக்கை வரைக்கும் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம். அப்புறம் 20 எண்ணிக்கைக்கு நிறுத்தி வைக்கிறோம். அப்புறம் வாயு வழியாக மெதுவாக 20 எண்ணிக்கையில் வெளியில் விடுறோம். ஸோ உள்ளே இழுக்கிறது 20, நிறுத்தி வைக்கிறது 20, வெளியில் விடுறது 20. பட் 20 உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்ததுன்னா சிரமப்பட்டு பண்ணக்கூடாது. தியானத்தில் எப்பொழுதுமே சிரமப்பட்டு எதுவுமே செய்யக்கூடாது, ரிலாக்ஸாக தான் பண்ணணும். அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா எண்ணிக்கையை குறைச்சிருங்க. 10 12 எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையில். முக்கியமான விஷயம், உள்ளே இழுக்கிறது, நிறுத்தி வைக்கிறது, வெளியில் விடுறது சமமாக இருக்கணும். அதுதான் முக்கியம். இது பண்ணும்பொழுது என்னாகும், அதிக ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வரும் பிராணவாயு. அப்புறம் கரியமேல வாயு, கார்பனை வெளியில் தள்ளிடுறோம். ஸோ அதனால நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்புறம் விழிப்போடு இருக்கிறதுக்கு தியானத்தில் தூங்கவே கூடாது. தியானத்தில் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் இந்த மெத்தட் ஆக்சிஜனேட் பண்ணி அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியில் தள்ளி அது மூலமாக
நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வரும். இப்போ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நான் எண்ணிக்கை கொடுக்குறேன், 10 வரைக்கும் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ணும்பொழுது இதை நம்ம 3 தடவை செய்வோம். பட் 3 தடவை செய்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இன்னும் ரிப்பீட் பண்ணி இன்னும் ஒரு 6லேருந்து 10 தடவை அதை செய்வோம். ஏன்னா இது அதிகமாக செய்தால் நமக்கு அந்த புத்துணர்ச்சியை நல்லா உணர முடியும். முதல்ல 3 தடவை நம்ம எண்ணிக்கையோடு செய்வோம். நான் சொல்லுவேன் எண்ணிக்கை, அதுக்கப்புறம் நீங்களாவே இன்னும் ஒரு 6 தடவை செய்வீங்க அதுக்கப்புறம். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல சுவாசத்தை வெளியில் விட்டுருங்க, ரெட்டை சுவாசத்தோட. இப்போ மெதுவாக நீண்ட சுவாசத்தை எடுக்க ஆரம்பிங்க. நாசிகள் வழியாக மெதுவாக 1 2 3 4 5 6 7 8 9 10 நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக வாய் வழியாக வெளியில் விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த சுவாசத்தை எடுக்க ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வாய் வழியாக வெளியில் விடுங்க மெதுவாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த சுவாசத்தை உள்ள இழுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வாய் வழியாக வெளியில் விடுங்க மெதுவாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நீங்களாவே மனதுக்குள்ளேயே எண்ணி பண்ணுங்க இன்னும் ஒரு 6 தடவை. இப்போது சுவாசத்தை மறந்து விடுங்கள். இயற்கையாக உள்ளேயும் வெளியேயும் போகட்டும். உடலை கவனித்து, கண்ணை திறக்காம உடலை கவனித்து, மனத்தளவில் கட்டளை இடுங்க. தளர்வடைவாய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், தளர்வடைவாய் அப்படின்னு மனதிலிருந்து ஒரு கட்டளை இடுங்க. தளர்வடைவாய் தளர்வடைவாய். அப்புறம் தளர்வடைகிறது உணரணும். அதே சமயத்தில் மனத்திலேருந்து கட்டளையிட்டு உடலும் தளர்வடைகிறது பாருங்க. இப்போ மனத்துக்கும் சொல்கிறோம். மனத்துக்கு தளர்வடைவாய் தளர்வடைவாய் அப்படின்னு 2 தடவை மனத்துக்குள்ள, மனத்தை தளர்வடைகிறதுக்கு 2 தடவை மனத்துக்குள்ள கட்டளையிடுங்க. தளர்வடைவாய் தளர்வடைவாய்.
உடலும் மனமும் இந்த மாதிரி தளர்வடையும் போது நம்ம ஒரு அக அமைதியை உணர ஆரம்பிக்கிறோம். இதான் தியானத்தினோட முதல் நிலை, இறைவனோட முதல் சான்று. இறைவன்னா ஆழ்ந்த அமைதி. ஸோ அந்த அமைதியை உணர ஆரம்பிக்கிறோம். அப்போ இறைவனோட நமக்கு தொடர்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது அதனோட ஆன்மா அப்படிங்கிறது என்ன, அதனோட கண நேர தோற்றம், கிளிம்ஸ் நமக்கு கிடைக்கும் இது மூலமாக, அந்த அமைதி கிடைக்கும்போது. இப்போ அந்த அமைதியை 1-2 நிமிஷம் அப்படியே ஜஸ்ட் உணர முயற்சி செய்வோம், அனுபவிப்போம். வேற ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அதை அலோ பண்ணாதீங்க, அனுமதி கொடுக்காதீங்க. அந்த அமைதி மேலேயே கவனத்தை வைக்கணும். அமைதியற்ற எண்ணங்கள் வந்தால் அதெல்லாம் விட்டுடுங்க. அதை அமைதி மேலேயே கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்கள் புருவ மத்தியில் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை உறுதிப்படுத்துங்க. கண்கள் புருவ மத்தியிலேருந்து கீழே வரக்கூடாது. மனம் அலை பாய்ந்தால் பொறுமையாக அமைதியாக அதை திரும்ப அமைதிக்கு மேலே கொண்டு வாங்க. கண்கள் மூடிய நிலையில் இப்பொழுது நான் பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்த அமைதி மீதான தியானம் என்ற தலைப்பில் சில பேசேஜ் போர்ஷன் நான் எடுத்து படிக்கிறேன். இப்போ அதை நீங்கள் மனதுக்குள்ளேயே ஒரு மனக்காட்சியாக பார்க்குறது, விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி அந்த அமைதியை விஷுவலைஸ் பண்ணுறது மனதுக்குள்ளேயே சொல்லலாம். நான் சொல்கிறத திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மனதுக்குள்ளேயே சொல்லுங்கள். அமைதி என் உடலை நிரப்புகிறது, அமைதி என் இதயத்தை நிரப்பி என் அன்பினுள் உறைகிறது, உள்ளும் புறமும் அமைதி. இறைவன் அமைதி, நான் அவனது குழந்தை, எனவே நானும் அமைதி. இறைவனும் நானும் ஒன்று. அமைதி என் உடலை நிரப்புகிறது, அமைதி என் இதயத்தை நிரப்பி என் அன்பினுள் உறைகிறது, உள்ளும் புறமும் எங்கும் அமைதி. இறைவனே அமைதி, நான் அவனது குழந்தை, எனவே நானும் அமைதி, இறைவனும் நானும் ஒன்று. அமைதி என் உடலை நிரப்புகிறது, அமைதி என் இதயத்தை நிரப்பி என் அன்பினுள் உறைகிறது, உள்ளும் புறமும் எங்கும் அமைதி. இறைவன் அமைதி, நான் அவனது குழந்தை, எனவே நானும் அமைதி, இறைவனும் நானும் ஒன்று. இறைவன் அமைதி, நான் அவனது குழந்தை, எனவே நானும் அமைதி,
இறைவனும் நானும் ஒன்று. இறைவன் அமைதி, நான் அவனது குழந்தை, எனவே நானும் அமைதி, இறைவனும் நானும் ஒன்று. மனதுக்குள்ளேயே இந்த சங்கல்பத்தை 2-3 தடவை சொல்லுங்க. ஆழ்ந்து செல்ல முயற்சி செய்யுங்க. இறைவன் அமைதி, நான் அவனது குழந்தை, எனவே நானும் அமைதி, இறைவனும் நானும் ஒன்று. நீங்கள் இப்பொழுது கண்களை திறக்கலாம். நான் முன்பே கூறியபடி இந்த தியான உத்திகள், உயர்ந்த தியான உத்திகளை யாருக்கு கற்க விருப்பம் இருக்கோ, இப்போ நம்ம செய்தது ஆரம்ப பயிற்சிகள் தான். அந்த உயர்ந்த உத்திகளை கற்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அது யோகதா சத்சங்கத்தில் முக்கியமாக 4 வித்திகள் இருக்குது. உத்திகள்: சக்தியூட்டும் உடற்பயிற்சி, ஹாங்ஸா டெக்னிக், ஓம் டெக்னிக், அப்புறம் ப்ராப்பர் கிரியா யோகா. எல்லாம் கிரியா யோகத்தை சேர்ந்தது தான். பட் இந்த ப்ராப்பர் கிரியாங்கிறது முதல்ல இந்த ஆரம்ப நிலை பயிற்சி, அப்புறம் இந்த குழந்தை கிரியான்னு சொல்கிறது, இதெல்லாம் பயிற்சி செய்து ரெடி ஆகிட்டு வருது. இதை படிக்கிறதுக்கு நம்ம பாடங்கள் நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். அந்த பாடங்கள் அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். நமது வெப்சைட்லேருந்து ஆன்லைனில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை இங்கே கேந்திராவில் வந்தீங்கன்னா இங்கேயும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஏன் அந்த மாதிரினா, இந்த லெசன் வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்படையாக எடுக்கிறது, மீதி பேரோட ஷேர் பண்ணுறதில்ல. அதனால அந்த அதனோட தூய்மை மாறாமல் எப்படி பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்தாரோ அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த வழியை பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்துருக்காரு. அதனால தான் ஒவ்வொருத்தரும் நேரடியாக அந்த லெசன்ஸ் எடுத்து படிக்கிறது. இப்போ இன்னொரு உத்தி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு பேர் சங்கல்பம், அதாவது அஃபர்மேஷன். இது விஞ்ஞான ரீதியாக குணப்படுத்தும் முறை. நமக்கு உடல் வியாதிகள் வருது, மனவியாதிகள், அதாவது மன அமைதியின்மை, நர்வஸ்னஸ், பதட்டம், அதெல்லாம். அப்புறம் ஆன்மீக வியாதி, அதாவது அறியாமை, இக்னரன்ஸ். அதான் எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணம். இந்த வியாதிகளை தீர்க்கறதுக்கு நார்மல் முறையை உபயோகிக்கலாம். மருத்துவ முறைகள், அதில் நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் அந்த பெனிஃபிட் எடுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம எண்ணங்களை மாற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையே மாற்ற முடியும். ஏன்னா எண்ணங்கள் மூலமாக தான் உலகமே படைக்கப்பட்டுள்ளது. இறைவனோட எண்ணங்கள்ல தான் உலகமே படைக்கப்பட்டதுனால நமது எண்ணங்களை கவனித்து அதை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி செய்தா பாருங்க. சில சமயம் நம்ம சொல்கிறோம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் சோர்வாக இருக்கிறேன், நான் சலிப்புட்டு இருக்கிறேன், அப்படியெல்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரி எண்ணங்களை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நமக்குள்ள எனர்ஜியே இருக்காது. we'll feel very tired. ஏன்னா நமக்கு தெரியாது, இறைவன் படைச்சது வந்து உலகம் முழுவதும் வியாபித்துள்ள காஸ்மிக் எனர்ஜி. அந்த காஸ்மிக் எனர்ஜியில தான் நம்மளெல்லாம் படைச்சிருக்காரு இறைவன். அந்த இன்ஃபினிட் சோர்ஸ்ல வந்து எப்படி டேப் பண்றது, அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா டயர்ட் ஆகும்போது திரும்ப எனர்ஜினால சார்ஜ் ஆகிடும். எப்படி நம்ம மொபைல் ஃபோன் அது சார்ஜ் போயிடுச்சுன்னா திரும்ப மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்மளும் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணக்கூடிய டெக்னிக் கிடைச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த டெக்னிக் வந்து யோகதால பரமஹம்ச யோகானந்தர் கொடுக்குறாரு. அந்த மாதிரி டெக்னிக், அதாவது உடல் வந்து ஒரு பேட்டரி மாதிரி, அது உடல் பிராணசக்தி உபயோகிச்சு டயர்ட் ஆகிடுது. இரவு தூங்கும் பொழுது இறைவனே கொடுத்த வழி நம்ம சார்ஜ் ஆகிடுறோம் திரும்ப. பட் உணர்வுபூர்வமாக எப்படி பண்ணுறது,
அதில் வந்து நம்ம உணர்வுபூர்வமாக பண்ணுறதில்ல, சப்கான்ஷியஸாக பண்ணுறோம். நைட்டில் தூங்கும்போது நமக்கு அதில் கண்ட்ரோல் கிடையாது. சில சமயம் நல்ல தூக்கம் வரும், சில சமயம் நல்ல தூக்கம் வராது, சில சமயம் நல்லா சார்ஜ் ஆகும், சில சமயம் சரியாக சார்ஜ் ஆகாது. ஆனால் உணர்வுபூர்வமாக பண்ணக்கூடிய அந்த மாதிரி உத்திகள் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அது அதனோட ஒரு கோடி காட்டுறதுக்காக இப்போ ஒரு சங்கல்பம் செய்வோம். ஸோ நீங்கள் திரும்ப உங்களோட அமர்வு நிலையை சரிப்படுத்திங்க. அதாவது முதுகுத்தண்டு நேராக, கண்களை வந்து புருவ மத்தியில் வச்சு. ஏன்னா சங்கல்பம் செய்யும் பொழுது மனம் இங்கெங்கே போச்சுன்னா சங்கல்பத்தில் பயன் கிடைக்காது. அதில் ஆழ்ந்து போக வேண்டியது, ஆழ்ந்த கவனத்தோடு நம்ம வந்து சங்கல்பத்தை செய்யணும். அதோடு கூட இதில் ஒரு சைக்கலாஜிக்கலாக நல்ல ரிசல்ட் வரத்துக்கு பரமஹம்ச யோகானந்தர் அது ஒரு மெத்தட் கொடுத்துருக்காரு. அதாவது முதல்ல உறக்க சொல்கிறது, அப்புறம் மென்மையான குரலில் சொல்கிறது, அப்புறம் இன்னும் மென்மையான குரலில் சொல்கிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து முணுமுணுக்கிறது, அப்புறம் மனத்தளவில் சொல்கிறது. அது இந்த மாதிரி அந்த இதை குறையும் போது நம்மளோட டோன் இப்போ குறைய குறைய கவனம் அதிகமாகிட்டே வரணும். ஏன்னா சில சமயம் மனத்துக்குள்ளே சொல்லும்போது நம்ம கவனமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் முதல்ல உறக்க சொல்லி ஆரம்பிக்கிறோம். உறக்க சொல்லி ஆரம்பித்து மென்குரல், அப்புறம் மென்குரல், அப்புறம் மென்குரல். இதில் நிறைய அஃபர்மேஷன் வந்து ஒரு சின்ன புத்தகம் ரீசெண்டாக வெளியிட்டோம். விஞ்ஞான வழிமுறைப்படி இந்த சங்கல்பங்கள், சயின்டிஃபிக் ஹீலிங் அஃபர்மேஷன், குணமாக்கும் சங்கல்பங்கள். அதை நீங்கள் அப்புறம் வாங்கிக்கலாம் வேணும்னா. ஸோ இப்போ நம்ம அதை ஒரு சங்கல்பம் செய்ய போகிறோம். அதனோட வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி: நான் சாஸ்வத பேரொளியில் மூழ்கி உள்ளேன். அது முதல் லைன். நான் சாஸ்வத பேரொளியில் மூழ்கி உள்ளேன். ஏன்னா இறைவனோட பேரொளியிலேருந்து தான் உலகமே வந்திருக்கு. லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த ஹோல் கிரியேஷன். ஃப்ரம் த டிவைன் லைட் த ஹோல் கிரியேஷன் இஸ் மேட். இதனோட அதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் பேசிஸே கிடையாது. உலக படைப்பினோட மூல காரணம் வந்து லைட்டு தான். அதனால் சாஸ்வத பேரொளியில், அந்த பேரொளிக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, சாஸ்வதமானது. அந்த சாஸ்வத பேரொளியில் நான் மூழ்கி உள்ளேன். அது எனது ஒவ்வொரு கணுவிலும் ஊடுருவி உள்ளது. அதாவது த்ரூ அண்ட் த்ரூ தட் லைட் இஸ் ஆக்சுவலி பர்மியேட்டிங் அவர் ஹோல் பீயிங். நான் அந்த ஒளியில் தான் வாழ்கிறேன். we are living in that light only. நமக்கு தெரியலன்னா கூட அந்த லைட்டில் தான், அந்த ஒளியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் கடைசி, தூய பரம்பொருள் உள்ளும் வெளியும் என்னை நிரப்புகிறது. இன்னொரு தடவை சொல்கிறேன். நான் சாஸ்வத பேரொளியில் மூழ்கி உள்ளேன். அது எனது ஒவ்வொரு கணுவிலும் ஊடுருவி உள்ளது. நான் அந்த ஒளியில்தான் வாழ்கிறேன். தூய பரம்பொருள் உள்ளும் வெளியும் என்னை நிரப்புகிறது. அவ்வளோதான். இப்போ நம்ம முதல்ல உரத்த குரலில் சொல்லுவோம், அப்புறம் மென்குரல், அப்புறம் இன்னும் மென்குரல், அப்புறம் முணுமுணுக்கு, அப்புறம் கடைசியாக மனத்துக்குள்ளே. நம்ம ஆரம்பிக்கலாம். நான் சாஸ்வத பேரொளியில் மூழ்கி உள்ளேன். அது எனது ஒவ்வொரு கணுவிலும் ஊடுருவி உள்ளது. நான் அந்த ஒளியில் தான் வாழ்கிறேன். தூய பரம்பொருள் உள்ளும் வெளியும் என்னை நிரப்புகிறது. நான் சாஸ்வத பேரொளியில் மூழ்கியுள்ளேன். அது எனது ஒவ்வொரு கணுவிலும் ஊடுருவி உள்ளது. நான் அந்த ஒளியில்தான் வாழ்கிறேன். தூய பரம்பொருள் உள்ளும் வெளியும் என்னை நிரப்புகிறது. நான் சாஸ்வத பேரொளியில் மூழ்கியுள்ளேன். அது எனது ஒவ்வொரு கணுவிலும் ஊடுருவி உள்ளது. நான் அந்த ஒளியில்தான் வாழ்கிறேன். தூய பரம்பொருள் உள்ளும் வெளியும் என்னை நிரப்புகிறது. நான் சாஸ்வத பேரொளியில் மூழ்கி உள்ளேன். அது எனது ஒவ்வொரு கணுவிலும் ஊடுருவி உள்ளது. நான் அந்த ஒளியில்தான் வாழ்கிறேன். தூய பரம்பொருள் உள்ளும் வெளியும் என்னை நிரப்புகிறது. நான் சாஸ்வத பேரொளியில் மூழ்கி உள்ளேன். அது எனது ஒவ்வொரு கணுவிலும் ஊடுருவி உள்ளது. நான் அந்த ஒளியில்தான் வாழ்கிறேன். தூய பரம்பொருள் உள்ளும் வெளியும் என்னை நிரப்புகிறது.
மனத்தளவில் சொல்லும் பொழுது எண்ணங்கள் வேற எங்கேயும் போகாமல் இந்த உருவகம் செய்யுங்க. பேர் ஒளியில் ஒளிக்கடல், அதுலேயே நம்ம மிதந்துட்டு இருக்கோம். அந்த ஒளிக்கடலில், அந்த சாஸ்வத பேரொழியில் அதுலேயே மூழ்கி இருக்கும். அந்த உருவகம் செய்துக்கிட்டு அதோட அப்படியே டீப்பாக கவனத்தோடு சொல்லணும். இல்லாத நிலையில் கிடைத்த வைப்ரேஷன் அதிர்வலைகள், அமைதி, ஆனந்தம், நிமிடத்திற்கு அதை உணர்ந்து உட்கார்ந்துருப்போம். பெரிய மகான் திருமூலர் சொன்ன மாதிரி, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகமே. நமக்கு கிடைத்த அமைதி, அன்பு, ஆனந்தம் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கணும் விரும்புறது ரொம்ப இயற்கை தான். விசேஷமா ஆன்மீக முன்னேற்றம் அடையும் போது, தியானத்துல நமக்கு அந்த உயர்ந்த அனுபவங்கள் வரும்பொழுது எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா விரும்புவோம். அது யாரெல்லாம் இந்த உடல் வியாதிகள், மனவியாதிகள், ஆன்மீக வியாதிகள்னால இப்போ இன்னல் படுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வழி கொடுத்துருக்காரு. பிரார்த்தனை, உலக பிரார்த்தனை குழு. அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு கருவியாகி நம்ம மூலமாக இறைவனது சக்தி நமது கைகளை அப்படியே ஒரு மின்சாரம் சார்ஜ் பண்ணுற மாதிரி கைகளை அப்படி இந்த மாதிரி உரசி சார்ஜ் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளேருந்து எனர்ஜி வருது, நம்ம கைகளை சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் பண்ணிவிட்டு நம்மளோட கண்களோட லெவலில் அப்படி கொண்டு வந்துட்டு ஓம்னு சொல்லி கைகளை கீழே கொண்டு வரோம். அது கொண்டு வரும்போது நம்ம எனர்ஜி சேகரித்த எனர்ஜி யாருக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அவங்கக்கிட்ட போகுதுன்னு அவங்களுக்கு அனுப்புகிறோம் கூட்டஸ்துலேருந்து. ஸோ இந்த மாதிரி உடல் வியாதி தீர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம். மனவியாதி தீர்றதுக்கு கைகளை இப்படி சுற்றுறது, ஒரு கை இன்னொரு கையை ஒரு டைனமோ மாதிரி இங்கேயும் பவர்ஃபுல்லாக அந்த எனர்ஜி கேதர் ஆகுது, சேகரிக்கிறோம். எனர்ஜியை சேகரித்து ஓம்னு சொல்லி அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரும். மூணாவது, ஆன்மீக வியாதி தீர்றதுக்கு, அதை அறியாமை ஒழியறதுக்கு கைகளை திரும்ப அந்த மாதிரி முதல் உடல் வியாதி மாதிரி அதே மாதிரி பண்ணுறோம். 3 தடவை பண்ணதுக்கு பிறகு கைகளை மேலேயே வச்சு கீழே கொண்டு வராமல் லேசாக வைக்கணும். கையை டைட்டாக வைக்காமல், இறுக்கம் இல்லாமல் கைகளை அந்த நிலையில் வச்சு ஓம்னு வைப்ரேஷனை அனுப்பி உலக அமைதிக்கு, சகோதரத்துவத்துக்கு நம்ம வைப்ரேஷன் அனுப்புகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி இதயத்திலேருந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. யாரெல்லாம் உதவிக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி கிடைக்கணும், அதுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்களுக்கு உதவி வேணும்னா, உறவினர்கள் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உலகத்துக்கு இன் ஜென்ரல் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். அதோடு கூட உலக அமைதிக்கும் சகோதரத்துவத்துக்கும் பிரார்த்தனை செய்யணும். ஆனால் இணக்கமின்மை இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம். எல்லா இடத்துலையும் இணக்கம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை போடுது, இல்லை ஒரு கம்யூனிட்டி இன்னொரு கம்யூனிட்டி கிளாஷ் பண்ணுது, இல்லை ஒரு வீட்டுக்குள்ளேயே அமைதி இணக்கம் இல்லாமல் இருக்குது. அந்த எல்லா இடத்துலையும் இந்த இணக்கம் கொண்டு வரதுக்காக நம்ம 2 நிமிஷம் முதல்ல பிரார்த்தனை செய்வோம். நம்ம இதயத்திலிருந்து இறைவனிடமும் குருமார்களிடமும் பிரார்த்தனை செய்வோம்.
இப்போ இந்த குணமாக்கம் உத்தியை நம்ம பயிற்சி செய்வோம். தெய்வத்தாயே, நீ எங்கும் நிறைந்துள்ளாய். நீ எல்லா குழந்தைகளிலும் உள்ளாய். உன் நலம் தரும் இருப்பை அவர்கள் உடல்களில் வெளிப்படுத்துவாயாக. எனர்ஜி கேதர் பண்ணுங்க. கண்களை புருவ மத்தியில் வச்சுட்டு இப்ப இந்த எனர்ஜி அனுப்புறோம். ஓம். தெய்வத்தாயே, நீ எங்கும் நிறைந்துள்ளாய். நீ எல்லா குழந்தைகளிலும் உள்ளாய். உன் நலம் தரும் இருப்பை அவர்கள் மனங்களில் வெளிப்படுத்துவாயாக. தெய்வத்தாயே, நீ எங்கும் நிறைந்துள்ளாய். நீ எல்லா குழந்தைகளிலும் உள்ளாய். உன் நலம் தரும் இருப்பை அவர்கள் ஆன்மங்களில் வெளிப்படுத்துவாயாக. இப்பொழுது உலக அமைதிக்கும் சகோதரத்துவத்துக்கும் நாம் அதிர்வலைகளை அனுப்ப போறோம். ஒரு பிரார்த்தனையுடன் முடிப்போம். நிறைவு பிரார்த்தனை. திரும்ப கைகளை கூப்பி என் கூட சொல்லுங்க. தந்தையே, தாயே, நண்பனே, அன்பிற்குரிய இறைவா, அனைத்து மதங்களையும் சார்ந்த மகான்களே, உங்கள் அனைவரையும் நாங்கள் வணங்குகிறோம். தெய்வத்தாயே, நான் பேரானந்தத்திலிருந்து வந்துள்ளேன். பேரானந்தத்தில் நான் வாழ்கிறேன், இயங்குகிறேன், என் இருப்பை வைத்துள்ளேன். மேலும் அந்த தெய்வீக பேரானந்தத்தில் ஒரு நாள் நான் மீண்டும் கரைந்து விடுவேன். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. நீங்க இந்த சங்கல்பங்கள் வழிநடத்தப்பட்ட தியானங்கள்னால ஊக்கமடைந்து மேலும் உன்னத யோக தியான உத்திகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருந்தால் வலைத்தளத்தை, அதாவது வெப்சைட் OSFindia.org, அப்புறம் OSS பாடங்கள் எடுத்து நீங்க படிக்கலாம்.